படம் அருமையாக இருக்குணும்பா. இப்போ இந்த காலத்துக்கு நம்ம இந்த 2K கிட்டு 90s கிட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல கதைன்னு சொல்லலாம். இந்த 2K கிட் பண்ணுற இந்த அட்டகாசம்லாம் இந்த படத்தில் போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ 90s கிட்டலாம் எப்படி சொல்கிறேன்னா, 90s கிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ஒரு காமெடி அண்டு எமோஷ்னலான ஒரு படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் எங்கேயுமே போர் அடிக்க கிடையாது, எங்கேயுமே லேகும் கிடையாது, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 90s கிட்ட எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். காமெடி அருமையாக இருக்கும்ப்பா, தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா. படம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி படம் தான், ஃபுல் காமெடி, ஃபுல் ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ சிரிக்க முடியுமோ சிரிக்கலாம், அதே டைமத்தில் எவ்வளோ வந்து எமோஷனலாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எமோஷனலாகவும் இருந்துச்சு. சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. நல்லா ஃபுல் பேக்கேஜாக இருக்குது, ஃபன்னு லவ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காரு அவர். ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் பண்ணியிருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிக்கும். அதை விட இப்போ சினிமாவுக்கு அதை யூடியூப்பில் இல்லாமல் சினிமாவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனது சரி, ரைட்டிங் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க, எமோஷனலாக. நான் கூட சரி அதில் பிக் பாஸில் தான் நம்ம பார்த்தோம், இதில் எப்படின்னு பார்த்தேன், சூப்பராகவே நடிச்சிருக்காங்க, வேறு லெவல். போரே இல்லை தலைவா, அதுதான் போர் அடித்தா கூட சொல்லலாம், போரே அடிக்கலை. அது படம் எப்போ ரொம்ப எப்படி முடிச்சிச்சுனே தெரியல, சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு முடிச்சிச்சு. லாஸ்ட்லாம் எமோஷனலாக ஒரு மாதிரி ஃபீலிங்காக அப்படியே முடிச்சிட்டாப்புல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹரிபாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தாரு. கான்செப்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு மூவி மாதிரிலாம் ஹரிபாஸ்கர் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார். கான்செப்ட் அதான் ப்ரோ, நம்ம லவ் பண்ணுறோம்ல, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வந்து நமக்கு மேலே இருக்கும், அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். அவன் இந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் சைஸ்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் ஹைட்டாக அவங்க எஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது, நம்ம மனசுக்கு பிடிச்சதா அப்படியே லவ் பண்ணிக்க வேண்டியதான், அந்த கான்செப்ட் தான். நல்லா போகுது. ஃபஸ்ட் டைம் மாதிரிலாம் லேக்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்டிங்கு. ஹரிபாஸ்கர் ஃபஸ்ட்டு மூவிலாம் அவங்கள சூப்பராக பண்ணியிருந்தார். காமெடியாக தான், நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க மாதிரி தான் காமெடி, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஜாலியாக இருந்தது. ஒரு மாதிரி அதான் இப்போ ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான், அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு, மற்றபடி எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆன மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தது, படத்தோட ட்ராவல் ஆன மாதிரி தான், தனியாக இதெல்லாம் இல்லாமல் அது நல்லா இருந்தது. டெபியூ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி பெருசாக மாசெல்லாம் போகாமல் சினிமா இந்த மாதிரி படங்கள்லாம் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி பண்ணார்னா நல்லாவே அவருக்கு இப்போ உள்ள இதுக்கு நல்லாவே போகும். இது வந்து அவருக்கு டெபியூ ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. ஸோ நான் பர்ஃபார்மன்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது, யாரும் இல்லை, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சார் அவர் காமெடிலாம் நல்லா ஒர்க்காக இருக்காங்கங்க. ஸோ படமத்தில் அவரோட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி தான். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது அவரோட. நல்லா மியூசிக் நல்லா இருந்தது, பாட்டு ஓகே தான், மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. எனக்கு நினைமா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட லவரோட வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஜாலியாக. படம் ரொம்ப நல்லா இருங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்க்கான ஒரு நல்ல அழகான தரமான படம். ரொம்ப சம்பவம் பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருக்குது படம். என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, லவ்னு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி அதான் சொல்கிறேன்ல, ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல, டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக்கெல்லாம் ஒர்க்கு நல்லா இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேவைப்படுகிற ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருத்துள்ள ஒரு அழகான ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படம், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது. கலகலன்னு சிரிச்சுட்டு ஃபேமிலியோடு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. அதான் ஜாலியாக விறுவிறுப்பாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக விறுவிறுப்பாக இருக்குது. போனோமா உக்காந்தோமா வந்தோமா அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் படம் ஓடுது, 2.5 மணி நேரம் தெளியவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது படம். டயலாக்ஸ் டெலிவரி, ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு தகுந்த எடிட்டரு ஒர்க்கு, அதுக்கு தகுந்த கேமராமேனோட ஒர்க்கு, மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது படம், புது ஹீரோ, புது டீம் பண்ண மாதிரி தெரியல, எல்லாருமே ரொம்ப எஃபோர்ட் மட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மக்கள் படம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து மகிழ்ச்சி அடைய வச்சுருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து வந்து தேட்டருக்கு வந்து குடும்பமாக வந்து படம் பாருங்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வெற்றி படமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹரிபாஸ்கர் பக்காவாக பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். அவரோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான். ஹரிபாஸ்கர் வந்து எப்படின்னா லவ் பண்ணுறாருன்னு நினச்சிப்பார் லூசியா, அப்படியே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இதுவாகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் லோஸ்லியா. ரயன் பண்ணியிருக்காரு சூப்பராக. ரயன் வந்து ஒரு ஆப்போசிட் ரோல், நெகட்டிவ் ரோல் மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஃபுல் டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் தான்.
லைட்டாக தான் லவ் டுடேன்னு சொல்கிறாங்க, ஆனால் லவ் டுடே அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த விஜய் ஷா இருக்கார்ல, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். புரியல. படம் விறுவிறுப்பாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஆனால் படம் நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட் பேக் ஃபுல்லாக. படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது ப்ரோ. படத்தோட ஸ்டோரிலாம் சொல்ல வரல, இந்த மாதிரி தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ப்ரோ தான் கூப்பிட்டு வந்தார், ஆனால் படம் வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு படம். அதான் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கான்செப்ட். எப்படி போயிட்டு இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அவன் பொண்ணுங்க எப்படி சொல்கிறாங்க, அது நம்ம பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது நீங்கள் பாருங்கள், அது நீங்கள் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு இப்போ உள்ள 2K கிட்ஸு, அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. ஆனால் 2K கிட்ஸு அந்த ஐடி டூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு பையனை எப்படிலாம் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கணும், பொண்ணு எப்படி பையன்லாம் புரிஞ்சுக்கணும், ஃபேமிலி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க கதையில். மியூசிக்கும் படத்தில் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஹரிபாஸ்கர்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இதில் பார்க்கறதுக்கு நான் நிறையா சேஞ்ச் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரயானும் இப்போ பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க, ரயான் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரயான் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். இல்லை படம் நாங்கள் 12க்கு வந்தோம், படம் போனதே தெரில. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக ஃபன்னாகவே சிரிப்பாகவே இருக்குது, படம் சூப்பராகவே இருக்குது. மியூசிக் உண்மையாக சூப்பராக இருக்குது. கூகுளில் போய் பார்த்தோம், வந்து அவர் தமிழோட அசிஸ்டன்ட்டுன்னு ஏதோ அளவை கொண்ட படத்துலலாம் அந்த நிறையா பாட்டு ட்ரெண்டாக இருக்குல்ல, இந்த புட்ட பொம்மாலாம் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக்லாம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்தை. இல்லை ப்ரோ, குறைகள்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக. எங்களை நான் பார்த்தவரை எதுவும் இல்லை. ஸோ மேபி நாங்களே இந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவே இல்லை படத்தை. சூப்பராக இருந்துச்சு படம் செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க, படம் நல்லா இருக்குது. எல்லாருமே பாருங்கள். தேட்ரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். லவ் போர்ஷனாக இருக்கட்டும், டோட்டலாகவே நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அதான் லவ் தாங்க, அது இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ்க்கான ஒரு லவ் தான். நம்ம ஒரு லவ் நினைப்போம், ஆனால் அது லவ்வாக இருக்காது. அப்புறம் விட்டு கொடுத்து போகிறது தான். லாஸ்ட்டாக என்ன தெரியும்னா, இது நம்ம பழைய ஜென்ரேஷனில் இருக்கலாம் போல். ஏன்னா 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்குது லவ்வு, இன்னொன்று ஏதாவது சொன்னாங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை சரியா. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சி. நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. லாஸ்ட் 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை விறுவிறுப்பாக தான் போகுது, நல்லா இருக்குது. படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவர் டேரக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், அதாவது உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது, வேற லெவல். செம்மையாக பண்ணிட்டாப்புல. அவர் மியூசிக்லாம் அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காப்புல, அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாப்புல. பயங்கரமாக சூப்பராக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதான் புது மியூசிக் டைரக்டர் போல். ஓகே தான், நல்லா தான் இருந்தது சாங். ஓகே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.